Hi friends, today's special chicken wings with lemongrass. அதாவது நம்ம Serai கொண்டு நம்ம chicken பொரிக்க போறோம். அதாவது chicken wings பொரிக்க போறோம். ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்க. நம்ம chicken marinate பண்ணுறதுக்கு சில பொருட்கள் வந்து blend பண்ணோம். அதுக்கு வந்து 2 lemongrass, அதாவது 2 Serai எடுத்துக்கங்க. அது இந்த மாதிரி வந்து சிறுசாக வெட்டி போட்டுக்கங்க ட்ரை பிளெண்டரில். ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், அதாவது சின்ன சீரகம், 5 காய்ந்த மிளகாய் ட்ரை சில்லி. நான் வந்து இது பாயில் பண்ணிட்டேன். ஸோ அதையும் நம்ம ட்ரை பிளெண்டரில் போட்டுக்கலாம். போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துருவோம். இப்போ நம்ம சிக்கன் விங்ஸை வந்து மேரினேட் பண்ணலாம். அது 6 சிக்கன் விங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர், நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த அந்த இன்க்ரீடியன்ட் போட்டுக்கலாம். ஸோ பிளெண்டட் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டுச்சிருக்கோம். அது நல்லா கொஞ்சம் கிளறி விடுவோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு இதே நம்ம நல்லா மசாஜ் பண்ணி விடணும் சிக்கன் விங்ஸை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோளம் மாவு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்போம். அட்லீஸ்ட் 1 hour மேரினேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தை தடுப்பு வச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. நம்ம சிக்கன் விங்ஸ், அதாவது கோழி இறக்கையை வந்து பொரிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்குவோம் எண்ணெயை. எண்ணெய் சூடான பிற்பாடு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை ஒரு 3 பீஸ், நான் 6 பீஸ் வச்சுருக்கேன், இல்லை 3 பீஸ் போடுறேன், போட்டு பொரிப்போம். சிக்கன் ரொம்ப க்ரௌடடாக போடாமல் இந்த மாதிரி 3 பீஸ் நீங்கள் போட்டிங்கனாக்கா, ஸோ இடையில இடைவெளி இருக்கும், அது நல்லா குக் ஆகும், கொஞ்சம் ஃப்ரீயாக குக் ஆகும். ஒரு சைட்டு வேகணும், நல்லா வந்து ஒரு மாதிரி ப்ரௌனாக வந்த பிற்பாடு நம்ம திருப்பி போடலாம். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. நல்லா குக் ஆச்சு ஒரு சைட்டு. ஸோ நம்ம திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா அந்த ரக்கை சின்ன பகுதி வந்து தூக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா அது நல்லா வேக ஆரம்பிக்கும். எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் படுறதுக்கும் அது குக் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு லெவலாக நல்லா வந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்குறதுக்கு சுவையாகவும் இருக்கும். இதை எடுத்து நம்ம எண்ணெய் வடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம்.
அதே போல் இன்னும் ஒரு 3 பீஸ் இருக்குது, அதையும் போட்டு இதே ப்ராசஸில் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் விங்ஸ் லெமன் கிராஸ் இஸ் ரெடி. ஸோ பார்க்க சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒயிட் ரைஸ்லாம் சாப்பிடலாம், பிரியாணி ரைஸ் ஏதாவது வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இயற்கையாகவே. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்திங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். Take care. Happy cooking. Bye-bye. Drop it.